Hello, people. Welcome to Cricket Crazies. நான் பாப்னா என் கூட விஷ்ணு. சோதனை மேல் சோதனை சோதனை போதுமடா சாமி. போதுமடா சாமி. எவ்வளோ predictions தப்பா போகுமடா சாமி. சோதனை ஆஹா, மேல் சோதனை. யூஸ்வலா விஷ்ணு தான் அந்த பக்கம் இருப்பாரு. இந்த தடவை நானும் ஜாயின் பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் come எல்எஸ்ஜி on, நினைச்சோம். ஓகே come அண்ட் on. டக்குன்னு டிசி ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் டிசி அண்ட் ஐம் ஹாப்பி த Yeah. டோர்னமெண்ட் இஸ் கெட்டிங் லிட்டில் ஸ்பைசி. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு வெற்றி கிடைச்சது, அதே மாதிரி டிசிக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. அப்படிங்கும்பொழுது பீப்புள் ஆர் நாட் சீங் அ டிவைட் இன் த டாப் ஹாஃப் அண்ட் த பாட்டம் ஹாஃப் ஆஃப் த பாயிண்ட்ஸ் டேபிள். பட் எல்எஸ்ஜி முதல் முறையா 160க்கு மேல அடிச்சு தே ஹவ் ஃபெயில்ட் டு டிஃபெண்ட் இட். வாட் வென்ட் ராங் அப்படின்னு பேசலாம் விஷ். எஸ் பாஸ், ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ஒரு 160 அப்படின்றது எல்எஸ்ஜியோட டெம்ப்ளேட். 160க்கு மேல அடிச்சிட்டாங்கன்னா அவங்க கட்டாயமா டிஃபெண்ட் பண்ணி ஜெயிப்பாங்கன்றது பலமுறை பார்த்திருக்கோம். ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு அதுல சக்சஸ் கிடைச்சிருக்கு. என்ன பாஸ் வந்து ரத்த கண்ணீர்ல வந்து அதெல்லாம் குடிக்கிறேன், ரத்த கண்ணீரை வந்து கிளாஸ்ல கலெக்ட் பண்ணி குடிக்கிறேன். ஏபிசி ஜூஸ் மக்களே, மத்தது ஒண்ணுமே நினைச்சிடாதீங்க. ராத்திரி வந்து என் வீட்டுல ரொம்ப எனக்கு வந்து ஹெல்த்துக்கு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸ் பண்ணிருக்காங்க. காலையில குடிக்கல, அதனால ராத்திரி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப நல்லது. வேற swallowing my ego, ரொம்ப நல்லது. swallowing my wrong prediction. But குட் 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 குட். yeah, விஷ் சொல்லு. So I think எல்எஸ்ஜி டாஸ்ல தப்பு பண்ணாங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்க டெம்ப்ளேட் வந்து டிஃபெண்ட் பண்றது தான். அதனால தான் டாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் he said okay fine we will bat first. பட் இந்த விக்கெட் வந்து எல்எஸ்ஜி விளையாடின மத்த விக்கெட்ஸை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு at the Ekana Stadium. It was not a 150 160 wicket, it was a 180 190 wicket. And chasing போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. Your thoughts? Yeah, I think so too. Maybe looking at the surface, they should have maybe chosen to chase. But either ways, I think see, இப்போ உன்னோட மெயின் பேட்டர்ஸோட விக்கெட் ஒரு குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன் முதல் பால் அவுட் ஆனாரு. ஸோ அதுக்கு ஃபுல் கிரெடிட் நம்ம குல்தீப் யாதவ் கொடுத்தேன். இதுல வேற ஒரு விஷயம் பாஸ், நேற்றுக்கு நீ என்ன சொல்லியிருந்த, குல்தீப் யாதவ் வந்து விளையாட மாட்டார்ன்ற மாதிரி நீ ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த. பட் ஹி பிளேட் டுடே அண்ட் ஹி மேட் தி டிஃபரன்ஸ். யா, சோ குல்தீப் இன்ஜரியில இருந்தாரு அப்படின்னு நினைச்சேன். அதான். சோ பட் அவரு இன்னைக்கு விளையாடுனது செம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. ஐ திங்க் ஃபினாமினல். ஐ திங்க் ஹி இஸ் ஜஸ்ட் டூ குட். ஒரு குவிண்டன் டிகாக்கோட விக்கெட் நீ வீழ்த்தும் போது மெயின் பிளேயர்ஸ் கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக் அண்ட் நிக்கோலஸ் பூரனோட விக்கெட் வீழ்த்தலாம் நினைக்கிறேன்ல. ஐ திங்க் சாரி ஸ்டாய்னிஸ். யா கரெக்ட் கலீல் எடுத்தாரு. ஸ்டாய்னிஸோட விக்கெட் எடுத்தாரு. குல்தீப் யாதவ், ஸ்டாய்னிஸ், கேஎல் ராகுல், ஸ்டாய்னிஸ் அண்ட் நிக்கோலஸ் பூரனோட ஃபர்ஸ்ட் பால். ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிற நிக்கோலஸ் பூரன் வந்து அவர் வரும்பொழுது எப்படியும் அந்த 160ன்ற ஸ்கோர் போர்டு 190 இல்லாட்டி ஒரு 200 வரையும் போயிருந்திருக்கும். பட் நீங்க வந்து முதல் பந்திலே அவரோட விக்கெட் நீங்க வீழ்த்தும் பொழுது நிச்சயமாக மொமெண்டம் உங்க பக்கம். சோ பட் எல்எஸ்சி ஆக்சுவலி டிட் வெல். ஏர்லி விக்கெட்ஸ் அவங்க இழந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 160 வருவாங்களான்றது சந்தேகமா இருக்கிற சமயத்துல ஒரு ஆயுஷ் பதோனியோட செம நாக் இருந்தது. I think phenomenal stuff. So I think that's a big positive for LSC. ஏன்னா நீங்க உங்களோட மெயின் பேட்டர்ஸ் ஃபயர் ஆகாத சமயத்துல ஒரு 94க்கு 7 13 ஓவர்ல 94க்கு 7ன்ற ஒரு இடத்துல இருந்தும் 167க்கு வந்தது டெஃபினெட்லி இட்ஸ் கமெண்டபிள். So but I think it was just Delhi's day, and more importantly the debutant, IPL debutant Jake Fraser McGurk oda day. Jake Fraser McGurk பத்தி நம்ம ஏற்கனவே ஷோல பேசியிருந்தோம். அவர் இறங்கிட்டார்னா there's no stopping him. இல்ல அப்சல்யூட்லி, எஸ் அப்சல்யூட்லி. ஏன்னா அவர் விளையாடுவாருன்றது நமக்கும் தெரியும். பட் கரெக்டான இடத்துக்கு அவர் கரெக்டான ஒரு மேட்சுக்கு அவரை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல திரும்ப இந்த ரிசர்ஜன்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டது, இந்த ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அண்ட் அதாவது சவுத் ஆஸ்திரேலியாவுக்காக ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பதிவு செஞ்சவர் அகேன்ஸ்ட் டஸ்மேனியா, ஜேக் ஃப்ரேசர் மக்கர்க் ஸ்கோர்ட் a century in 29 balls. ஏபிடபிள்யூஸோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி அவரு இருந்தாரு. அண்ட் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ்க்காக பிக் பேஷ் லீக்ல நம்ம பார்த்திருக்கோம். he was a talent waiting to. என்னோட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ நான் கேட்டேன். என்ன சொன்னார்னா, I was just sitting on the sidelines for 6 games. அப்படி பாத்துக்கிட்டே இருக்கேன் உட்கார்ந்து. ஆனா எனக்கு என்ன இறக்குங்கன்ற மாதிரி ஒரு வெறி எனக்கு இருந்தது. சோ கரெக்டான டைம்ல அவரை இறக்கி இருக்காங்க. சோ bowlers, opposite டீமோட bowlers beware Jake Fraser McGurk. ஓகே சூப்பர். நீ உன்னோட அனாலிசிஸ் சொல்லிட்ட. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன்.
அந்த சர்ஃபேஸ் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கிராஸ் இருந்துச்சு. ஓகேயா? சோ மேபி தேர் வாஸ் Yeah. சம் சீம் மூவ்மெண்ட் பாசிபிள் அப்படின்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சு போச்சு. கலீல் அஹ்மத் அதை ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டாரு. குவிண்டன் டிகாக் அண்ட் தேவ்தத் படிக்கலினுடைய விக்கெட்டை எடுத்தாரு. ஜஸ்ட் லைக் லாஸ்ட் டைம் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே கலீல் அஹ்மத் தான் அந்த இனிஷியல் பிரேக் த்ரூ கொடுத்தாரு. இஃப் யூ ரிமெம்பர் 2 ஓபனர்ஸையும் தூக்குனாரு. இப்ப நம்பர் 1 அண்ட் நம்பர் 3 பேட்ஸ்மேனை வந்து அவர் தூக்குனாரு இந்த தடவை. லுக், கேஎல் ராகுல் வந்து யூசுவல் கேஎல் இன்னிங்ஸ் விளையாடாம கொஞ்சம் அடிச்சு விளையாடினாரு. தட் வாஸ் நைஸ் டு see and I hope he maintains that. ஓகே, T20 உலக கோப்பையில என்னப்பா எல்லாருமே என்ன ரேஸ் பண்ணி முன்னாடி போய்கிட்டு இருக்கீங்க, நானும் வரேன் அப்படின்னு அவர் தொத்திக்கிறாரு. இன்ஃபேக்ட் போன மேட்ச் வரைக்கும் குவிண்டன் டிகாக் was keeping wickets. ஆனா போன மேட்ச்ல இருந்து கேஎல் ராகுல் started keeping wickets, just showing everybody that hello, நானும் விக்கெட் கீப்பர் பேட்டர், என்னால பேட்டும் பண்ண முடியும், நானும் அந்த ரேஸ்ல இருக்கேன், ஃபிளைட் எல்லாம் என்ன இல்லாம டேக் ஆஃப் பண்ணிடாதீங்கன்னு. So that is one point to be noted. Second, குல்தீப் யாதவ். இந்த குல்தீப் யாதவ் அண்ட் ரிஷப் பந்த் காம்பினேஷன் எப்பொழுதுமே பிரில்லியண்டா இருந்திருக்கு. ஐம் ஷூர் ஆல் ஆஃப் அஸ் ரிமெம்பர் குல்தீப் யாதவ் கேகேஆருக்கு விளையாடும் பொழுது ஒரு டவுன் ஃபேஸை சந்திச்சாரு. ரீசெண்டா தினேஷ் கார்த்திக் அதை பத்தி இன்டர்வியூல பேசியிருந்தாரு. அவருடைய ஒன் ஆஃப் ஹிஸ் பிகெஸ்ட் ரிக்ரெட்ஸ் என்னவா இருந்ததுன்னா, அவருடைய கேப்டன்சில தான் குல்தீப் யாதவை அவர் உட்கார வச்சாரு. ஆஃப்கோர்ஸ் குல்தீப் யாதவ் என்ன மன்னிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியாது, பட் ஐ ஃபெல்ட் ரியலி ஹாரிபிள் தட் ஐ ஹேட் டு டு இட். அப்பல இருந்தா குல்தீப் யாதவனுடைய கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டா ஷேட்டர் ஆயிடுச்சு. He was out of the Indian team. திரும்ப உள்ள ரோஹித் சர்மா தான் எடுத்துட்டு வந்தாரு குல்தீப் யாதவ. அதே மாதிரி ஐபிஎல் ரோஹித் சர்மா எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல ரிஷப் பந்த் தான் அவருக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2020 டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபைனல்ஸ்க்கு போனாங்கன்னா இட் வாஸ் குல்தீப் யாதவ்ஸ் மேஜிக். பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. and he showed you what he was capable of again. ஒரு பிரேக்கு அப்புறம் வந்தாரு. he's missed a couple of games wish. அதனால தான் சொன்னேன் இன்ஜுரியில இருந்து அவர் திரும்ப வருவாரா இல்லையான்னு. அண்ட் இந்த மேட்ச்ல கூட அவர் 10வது ஓவர், அதாவது 2 ஓவர் தான் போட்டாரு. 2 ஓவர்லயும் செம இம்பாக்ட் கிரியேட் பண்ணி மிடில் ஆர்டரை கம்ப்ளீட்டா பெவிலியனுக்கு திரும்ப அனுப்பிச்சிட்டாரு. பட் this was an amazing over, outstanding. இன்ஃபேக்ட் அவர் வந்து 3வது விக்கெட்டும் கேட்டாரு, ப்ளீஸ் நீ டிஆர்எஸ்க்கு போ அப்படின்னு ரிஷப் பந்த் கேட்டாரு. ரிஷப் பந்த் வெரி சாரி அப்படின்ட்டாரு. செம்ம கால் பை த கேப்டன். பட் அவருடைய 3வது ஓவர் he didn't bowl on the trot. 12th ஓவர் அவர் போல் பண்ணல. he only bowled the 14th ஓவர். நடுவுல உள்ள போயிட்டாரு. சோ அந்த இன்ஜுரி கன்சர்ன் கண்டிப்பா இருக்கு. ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் a லூ பிரேக். உள்ள போய் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தான் திரும்ப வந்தாரு. 14th ஓவர் மட்டும் தான் அவர் வந்து திருப்பி போட்டாரு. 14 and 16 போட்டாரு. நடுவுல எல்எஸ்ஜி அதை கேபிட்டலைஸ் பண்ணாங்க. அங்கதான் கொஞ்சம் மொமெண்டம் பில்ட் பண்ணாங்க. பேசர்ஸ் கொஞ்சம் அடிச்சாங்க இவங்க 2 பேருமே, ஆயுஷ் பதோனி and of course then after அர்ஷத் கான். சோ குல்தீப் யாதவ் டெஃபினட்டா டெல்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்காரு. லைக் ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பும்ரா மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ்னா ஒரு குல்தீப் ஹேஸ் டு ஃபயர். அவர்களுடைய இம்பாக்ட்னால தான் ஐ திங்க் தே வர் ஏபிள் டு ரெஸ்ட்ரிக்ட் எல்எஸ்ஜி. ஓகே, நவ் அவர் செம்மையா பண்ணாரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சேஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. பிக் ரீசன் பிருத்வி ஷா. His starts are so important, Vish. Absolutely. Phenomenal start, boss. Absolutely. And Prithvi Shaw, போன சீசன்ல எல்லாம் பார்த்த பிருத்வி ஷா கிடையாது இந்த சீசன். இந்த சீசன் வந்து ஒரு குறிக்கோளோட வரார். முதல் மேட்ச்லயே வந்து ஐ திங்க் ஹி ஸ்கோர்ட் ஹாஃப் செஞ்சுரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்க பேசர்ஸையும் ஸ்பின்னர்ஸையும் நீங்க ஒரே மாதிரி டேக் ஆன் பண்ற சமயத்துல இட் கெட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆப்போசிட் டீமுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போவாங்க. ஸோ பிருத்வி ஷாவோட அந்த ஸ்டார்ட் அண்ட் ஜேக் ஃப்ரேசரோட அந்த ஃபினிஷ், இது ரெண்டும் தான் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப செமையா அமைஞ்சிருக்கு. அண்ட் பிருத்வி ஷா பத்தி பேசும்பொழுது ஸ்பெஷல் டேலண்ட் பாஸ். நீங்க வந்து அவர் வந்து ஒரு கியூரியஸ் கேஸ் ஆஃப் பிருத்வி ஷா அப்படிதான் சொல்லணும். நீங்க ஒரு சில டிசிப்ளினரி விஷயங்கள் நீங்க வந்து செட் அசைட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கவுண்டியில பாருங்க, அவர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹி என்ஜாய்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் இட்ஸ் அ டிலைட். நீங்க பிருத்வி ஷாவோட ஸ்ட்ரோக் மேக்கிங் எல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் இஸ் ஃபினாமினல் டு வாட்ச். அண்ட் இதுதான் டெல்லிக்கு தேவைப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் தான் டெல்லிக்கு தேவைப்பட்டது. ஸோ அந்த ஸ்டார்ட் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ அவரு இன்ஃபேக்ட் அவர் வந்த முதல் மேட்ச்ல ஜெயிச்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். தி ஃபர்ஸ்ட் கேம் தட் ஹி பிளேட். ஸோ நிச்சயமா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். எப்படி ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா, அதே மாதிரி தான் நான் பிருத்வி ஷாவை 2 பேருமே பாம்பே பாய்ஸ். நான் அந்த கம்பேரிசன் சொல்லலாம்னு இருந்தேன். லைக் மைண்ட்ஸ். சோ அதே ஒரு ஃபீல் தான் பாஸ் எனக்கு பிருத்வி ஷா குடுக்குறாரு ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். இட்ஸ் கிரேட் டு see that. அண்ட் இப்போ அங்க ஒரு ஜேக் ஆக்சுவலா நம்பர் 3 வந்து எனக்கு என்னன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட நம்பர் 3 ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொருத்தங்க இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இது 6வது பிளேயர் நினைக்கிறேன்.
5வது 6வது பிளேயர் ஜேக் ஃப்ரேசர் வந்து இருக்கலாம். ஆஸ் அ நம்பர் 3 பேட்டர். இதை நீங்க வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்பர் 3 ஸ்பாட்ல யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. பட் அதுல வந்து ஒரு ஜேக் ஃப்ரேசர் பெர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருக்காரு. இனி வரப்போற ஆட்டங்கள்ல நிச்சயமாக அவர் நம்ம பார்க்க போறோம், சந்தேகமே கிடையாது. அதுதான் இப்ப எனக்கு எப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஜேக் ஃப்ரேசர் தான் தொடருவார் அப்படின்னு தோணுது பாப்ஸ். ஏன்னா அந்த ஒரு விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் நம்பர் 3 அந்த ரோல்ல ஐ ஃபீல் இட்ஸ் கோயிங் டு பி ஜேக் ஃப்ரேசர். மிச்சல் மார்ஷ் விளையாடுவார் நிச்சயமாக. மேபி யூனோ மோர் டவுன் தி ஆர்டர் அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நம்பர் 5 பாசிபிளி. எனக்கு தெரிஞ்சு இல் பி டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, மிச்சல் மார்ஷ், அதுக்கப்புறம் ஜேக் ஃப்ரேசர், நம்பர் 5ல ரிஷப் பந்த் வருவாரு. வாட் ஹி லைக்ஸ் டு டு வந்து பட்டுன்னு அடிச்சுட்டு மேட்சை முடிச்சுட்டு போங்க. இன்ஃபேக்ட் ரிஷப் பந்த் இந்த 40 ஆட் அவர் அடிச்சது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு விஷ். அண்ட் மறுபடியும் அவருடைய கிளாசிக் ரிஷப் பந்த் ஷாட்ஸ், அந்த சிக்ஸர்ஸ் பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் வந்து he wanted to finish the game. அவர் சீக்கிரமா அவுட் ஆனது, அந்த 40+ அவுட் ஆனது, he was very disappointed with himself. யூசுவலி ரிஷப் பந்த் அவ்வளவு டிசப்பாயின்மென்ட் அவருடைய முகத்துல பேட் தூக்கி கேஎல் ராகுல் மாதிரி வீசினாரு. பேட் தூக்கி ராகுல் மாதிரி வீசினாரு. சோ அவுட் ஆகல, பறந்து போயிடுச்சு. மேபி லிட்டில் பிளான்ட் மண்டேலயே போயிடி. பின்னதா பிளான் டீல் பண்ணி. வேர்ல்ட் கப்பும் கிடையாது. Just kidding. ரைட். பட் ஆக்சிடென்டல் ஆஃப் கோர்ஸ். அது ரொம்ப முக்கியம். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பண்ணாங்க. ஆண்ட்ரிக் நாக்கியா விளையாடாம they played Indian bowlers. சோ அவங்களுடைய சைடுல அந்த ஒரு டெப்த் இருக்கு அப்படின்னு காமிச்சாங்க. அர்ஷத் கான் ஒரு நல்ல அடிஷன். bowlingல பெருசா இம்பாக்ட் கொடுக்கல, பட் ஸ்டில் டீசென்ட்டா போட்டாரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அண்ட் ஆண்ட்ரிக் நாக்கியா உள்ள வந்தாலும் ஐ திங்க் therefore foreigners should be டேவிட் வார்னர், ஜேக், மிச்சல் மார்ஷ் அண்ட் ஆண்ட்ரிக் நாக்கியா. இவங்க 4 பேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸர். ஷே ஹோப் ஓகே யாராவது இல்ல அப்படினா ஆண்ட்ரிக் மார்ஷ் இல்ல, so you'll play ஆண்ட்ரிக் நாக்கியா இல்ல? You'll play ஆண்ட்ரிக் நாக்கியா? 100% நான் விளையாடுவேன். I think அவருக்கு வந்து to come back from that injury கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி later half of the tournament, second half of the tournament அவர் கண்டிப்பா விளையாடுவேன். பிகாஸ் அவரும் ஒரு ப்ரூவன் மேட்ச் வின்னரா தான் இருந்திருக்காரு for the Delhi. 100%. So நான் சீசனுக்கு ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். I think LSG made a crucial blunder. Okay, LSG என்ன பண்ணாங்க, அவங்க 94 for 7 இருந்தாங்களா, அவங்க பேனிக் ஆயிட்டாங்க. அதனால ஒரு இம்பாக்ட் சபா தீபக் ஹூடாவை எடுத்துட்டு வந்தாங்க. அதனால என்னாச்சு, they could not bring சித்தார்த் மணிமாறன் in for bowling. அதே மாதிரி அது ஒர்க் ஆச்சு against them because ஒரு குருணால் பாண்டியா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. he let his ego take over in that battle between Jake and குருணால் பாண்டியா. அவர் வந்து ஃபாஸ்டா போட ட்ரை பண்றாரு, ஸ்பின்னர் வந்து பவுன்சர் போட ட்ரை பண்றாரு, ஷார்ட்டா போட்டாரு. ட்ரை பண்ணல, போட்டாரு 120 கிலோமீட்டர்ல போட்டாரு. ஆமா. அண்ட் அந்த ஈகோ பேட்டில்ல ஆப்வியஸ்லி உங்களால அந்த டெம்பரமெண்ட்ல நீங்க அப்படி இருக்கும்போது you're not able to take that. ஒரு புது கை வந்து என்ன 3 6 பேக் டு பேக் அடிக்கிறான் அப்படிங்கறது அவரால சகிச்சுக்க முடியல. அந்த பேட்ல இவர் ஜாலியா வின் பண்ணிட்டு போயினே இருந்தாரு. He was dropped on 24 and Jake was dropped on 24. Sitter of a catch. Yeah, by Bishnoi. Bishnoi is a great catcher actually. அவர் நல்ல ஃபீல்டர். கரெக்ட்டா அவர் அந்த கேட்ச் டிராப் பண்ணும்போது ஜாட்டி ரோட்ஸ்ல காட்னாங்க. ஆமா ஆமா, ஜாட்டி ரோட்ஸ்ல காட்னாங்க. வா நீ உள்ள வா, மேட்ச் முடிச்சிட்டு வான்ட்ட பேசுறன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு நீங்க ஜாட்டி ரோட்ஸ். அது எடுத்து see actually if that catch was taken எப்படி வேணா போயிருந்துக்கலாம் பாஸ். ஆட்டம் வந்து கம்ப்ளீட்டா மொமெண்டம் LSG பக்கம் கூட வந்திருக்கலாம். பட் you know this is பாத்திருக்கோம், பல முறை இதை பார்த்திருக்கோம். எடுத்திருந்திருக்குமான அப்கோர்ஸ் ஒரு ஈஸி கேட்ச் தான் எடுத்திருந்திருக்கணும். பட் ஹேவிங் செட் தட், அவர் அதுக்கப்புறம் அடிச்ச நாக், எஸ்பெஷலி இந்த ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் அகேன்ஸ்ட் கிருணால், எங்க அந்த மிட் விக்கெட்டுக்கு மேல எவ்வளவு அசால்ட் அடிக்கிறாருங்க. அவரோட உடம்பு see is not very big built. நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா பவர் ஹிட்டர்ஸ் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு பிக் பில்ட் கிடையாது. அவரு இஸ் ஆக்சுவலி குவைட் பெட்டிட். இருந்தாலும் வந்து அவரு lean, he's very lean and the way he's able to generate the power, செமங்க, வேற லெவல். செமையா இருக்கு அவரோட ஷாட் மேக்கிங் எல்லாம் பாக்குறதுக்கு, பியூட்டிஃபுல் டு வாட்ச். lean and mean machine-ஆ இருக்காரு Jake Fraser McGrum. Yeah, but I'm happy for Delhi. 2 wins in the pocket and LSGக்கு road looks a little scary now. ஏன்னா அவங்க நிறைய away games விளையாடுவாங்க, CSK ஓட வேற விளையாட போறாங்க, home and away. So அதனால இந்த மொமெண்டத்தை அவங்க வந்து விட்டுறக்கூடாது. இந்த வின்னிங் மொமெண்டத்தை அவங்க விடக்கூடாது. இந்த லாஸை மறந்துட்டு they'll have to come back. and மயங்க் யாதவ் எப்படா வர, எங்களுக்காக நீ எப்படா ரெடி ஆயிட்டு இருப்ப, எல்லாரும் அதான் கேட்டுட்டு இருக்காங்க. But the league has opened up. Like டெல்லி ஜெயிச்சதுனால ஒரு லீக் ஓபன் அவுட் ஆயிருக்கு. இப்ப நீ வந்து பாயிண்ட்ஸ்ல நீ பார்த்தானா ஓகே, இப்ப எல்லாருமே
சரிசமமா வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இட்ஸ் கோயிங் டு கெட் மோர் இன்ட்ரெஸ்டிங். இனி வரப்போற ஆட்டங்கள் எல்லாமே வந்து இட் வில் ஹேவ் ரெலவன்ஸ். சி லாஸ்ட்ல ஆர்சிபி மிடில் இருக்காங்க, ஆர்டர் அவங்களுக்கு மேயம் ஒரு வெற்றி. பர்விஷ் 6 teams with 6 points. அங்கதான் பெரிய எக்ஸாக்ட்லி போட்டி with எக்ஸாக்ட்லி Mumbai Indians in the 7th எக்ஸாக்ட்லி spot. எக்ஸாக்ட்லி நாளைக்கு ஒரு பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்கன்னா இட் பி ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஐ திங்க். யூனோ எஸ். அந்த அந்த நாலாவது போட்டி நாலு பத்தி நாலு பேசலாமா? 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, 6 பேசுவோம். 6 பாயிண்ட் வந்துருவாங்க, வா பேசுவோம். ஓகே, பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆர். ஓகே, ஆர்ஆர் வந்து ஒரே ஒரு சரிவு. ஓகே, போன போட்டியில லாஸ்ட் பால்ல போட்டு விட்டாங்க அகைன்ஸ்ட் ஜிடி. பஞ்சாப் வந்து விளையாடின கடந்த 2 போட்டிகள்ல இட்ஸ் பின் அ த்ரில்லர் அண்ட் சச் அ ட்ரீட் டு வாட்ச். சஷாங்க் அண்ட் அசுதோஷ் கொன்னு இருக்காங்க. பட் இந்த போட்டியை நீ எப்படி பாக்குற? யார் பக்கம் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிற? Without a doubt, Rajasthan Royals. Without a doubt, Rajasthan Royals. Purely because வந்து நீ ஆன் பேப்பர் நீ எடுத்து பார்த்தனா டெஃபினெட்லி அ ஃபேண்டாஸ்டிக் டீம். நீ போன மேட்ச்ல அந்த ஒரு தோல்வியை நீ எடுத்து பார்த்தனா ஜெயிச்ச ஆட்டத்தை தோத்துருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு சில சில்லியான மூவ்ஸ், அந்த மழையை பயந்து வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ஆடினதெல்லாம் வந்து கடைசியில ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அந்த ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல 4 பேர் தான் அவுட் சைட் 30 யார்ட் சர்க்கிள் நிறுத்த வச்சாங்க. ஒரு ராஷித் கான் இருக்கும்பொழுது நேச்சுரலா நமக்கு தெரியும் அவர் அடிச்சு ஜெயிக்க வச்சிருவாருன்னு. அதுதான் பண்ணாரு. சோ அந்த மாதிரியான எரர்ஸ் தவிர நீங்க ஒரு ட்ரெண்ட் போல்ட் அவர் வந்து போலிங்கே போடல, என்னாச்சுன்னே தெரியல. 2 ஓவர்ல நல்ல 8 ரன் தான் கொடுத்திருந்தாரு, அவருக்கு அந்த போலிங் வாய்ப்பு கிடைக்கல. சரி, இன் ஹைண்ட்சைட் we can talk all this, பட் பியூர்லி ஆன் பேப்பர் நீ எடுத்து பார்த்தனா ஒரு ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் இருக்கிற ஒரு டீம் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் பாஸ். நீ வந்து அதுல இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸ் நீ எடுத்துக்கோ, இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்துக்கோ, போலர்ஸ், பேசர்ஸ், ஸ்பின்னர்ஸ். நீ ஸ்டார்ட்ல ஒரு ஜாஸ் பட்லர், அவரு வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அவரு ஃபார்ம்ல இருக்காரு. யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் தான் இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு ஆவேஷ் கான் போலிங்ல சூப்பரா பண்றாரு. அப்கோர்ஸ் டெத்ல அவர் வந்து ஒரு ஃபர்கெட்டபிள் போலிங் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது போன மேட்ச் அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். பட் தட்ஸ் ஓகே. ஒரு சந்தீப் இல்லாம நீங்க யோசிக்கணும், ராஜஸ்தான் ராயல்ஸோட பெஸ்டஸ்ட் டெத் போலரான சந்தீப் ஒரு சில ஆட்டங்கள் எல்லாமே வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது ஆன் பேப்பர் பேலன்ஸ் இஸ் பினாமினல். பட் பஞ்சாபை பத்தி பேசணும்னா அவங்க தேவர் இந்த சீசனுக்கு முன்னாடி தேவர் வெரி டிபெண்டன்ட் ஆன் ஃபாரின் பிளேயர்ஸ். ஒரு மேட்ச் இந்த சாம் கரன் அண்ட் லிவிங்ஸ்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. பட் இப்ப நீ பார்த்தனா சிச்சுவேஷன் மாறி இருக்கு. இப்ப இந்தியன் யங்ஸ்டர்ஸ் தான் அந்த ஷோல்டர் பண்றாங்க, அந்த பேர்டனை ப்ராப்பரா ஷோல்டர் பண்ணி முன்னாடி கொண்டு போறாங்க. ஒரு சஷாங்க் சிங், ஒரு அசுதோஷ், ஜிதேஷ். சஷாங்க் அண்ட் அசுதோஷ் ஆல்மோஸ்ட் ஹேட் தி கேம். ஏற்கனவே ஒரு மேட்ச் ஜெயிக்க வச்சாங்க, போன மேட்ச் ஜெயிக்க வச்சிருந்திருப்பாங்க. they fell short by 2 runs. சோ இந்தியன் யங்ஸ்டர்ஸ் சமய பண்றாங்க. இப்போ வந்து ஒண்ணு இல்ல ஃபாரினர்ஸ் நல்லா பண்றாங்க பஞ்சாபுக்கு, இல்ல இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா நிச்சயமா தேர் ஆர் டேஞ்சரஸ் சைட், நோ டவுட். பட் அது நடக்கணும். அது நடக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்டனா, முல்லாம்பூர்ல மேட்ச் ஆடுறாங்க, ஹோம் அட்வான்டேஜ் இருக்கலாம். முதல் மேட்ச் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச தோக்கவும் செஞ்சிருக்காங்க பஞ்சாப். சோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஓவரால் ஜஸ்ட் பியூர்லி ஆன் பேப்பர் ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் தி ஃபேவரிட்ஸ். ஓகே, பஞ்சாப் கிங்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட் இப்பதான் படிச்சேன். லியம் லிவிங்ஸ்டோன் நேத்து பயங்கரமா நெட்ஸ் விளையாடினாராம். ஓகே, பெரிய பெரிய சிக்ஸர்ஸ் அடிச்சாராம். பேரலி ஜாஸ் பட்லரும் ஏத்தா மாதிரி சிக்ஸர்ஸ் அடிச்சிட்டு இருந்தாராம். பட் இது என்ன சொல்லுது அப்படின்னா, லியம் லிவிங்ஸ்டோன் இஸ் பேக். ஓகே, சோ அவர் பிளேயிங் 11ல விளையாடுறதுக்கு எல்லா அறிகுறிகளும் இருக்கு. ஹியூஜ் நியூஸ் ஃபார் பஞ்சாப். அப்ப சிக்கந்தர் ராசா ஆட மாட்டார், இவரு ஆடுவாரு. சிக்கந்தர் ராசா ஆட மாட்டார், இவரு. லிவிங்ஸ்டன் வந்து he can also contribute with the ball. ஓகே, ஒரு ரேர் ஆஃப் டே ஃபார் ஹர்ப்ரீத் பிரார் இருந்துச்சு. I'm sure the youngster will come back. ககிசோ ரபாடாவும் உங்களுக்கு தெரியும், அவர் வந்தாருன்னா ரன்ஸ் லீக் பண்ணா கூட விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு போன மேட்ச் அவருக்கு ஒரு ஆஃப் டேயா இருந்துச்சு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு அர்ஷ்தீப் சிங், ககிசோ ரபாடா, ஹர்ப்ரீத் பிரார், அதுக்கப்புறம் ராகுல் செஹரை விளையாட வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, ராகுல் செஹர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு, பட் மேபி அவர் விளையாட வைக்கலாம் பிகாஸ் அவர் ஒரு விக்கெட் டேக்கர். இன் பிளேஸ் ஆஃப் அதான் எனக்கு தெரியல. ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலாவா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வச்சு நீ போவியா? இல்ல ஆனா முலம்பூர்ல போக மாட்டேன். ஆக்சுவலி முலம்பூர்ல போக மாட்டேன் பிகாஸ் அது வந்து பேஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட். நான் ஹர்ஷல் பட்டேல் ஷூரா வரேன். ரபாடா பட்லர் வேற லெவல்ல இருக்க போகுது மேட்ச் அப். ஓகே, that's a very good point actually. You know, Rabada to Butler is going to be excellent. Then I think just purely by form, Butler will have the upper hand, especially at the power play. கொஞ்சம் அந்த பவர் பிளே வரையும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போடாங்கன்னா we are still to see SSV Jaiswal. இந்த சைடுல ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால் வெர்சஸ் அர்ஷ்தீப் சிங். ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து கடந்த 5 போட்டிகள் அவங்க விளையாடி இருக்காங்க. அதுல 3 தடவை
3 தடவை he has lost his wicket to left arm pacers. Okay, so அதுவும் ஒரு பேட்டர்ன். நீங்க ஹர்ஷ்தீப் சிங் சம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் ஐ திங்க் ஏதோ எனக்கு தோணுது ரியான் பராக் வந்து இவ்வளவு சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு, அவருடைய விக்கெட்டும் சாம்சனுடைய விக்கெட்டும் எடுத்தா the game is definitely going Punjab's way. நான் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ப்ரெடிக்ஷன், இந்த தடவை நான் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் ஆஃப் த டேபிள் டீம், இன்னொரு அப்செட். பிகாஸ் நம்ம நேத்து போட்டியில தான் ஒரு அப்செட் பார்த்தோம். ஓகே, டிசி வந்து எல்எஸ்ஜியை இதிகாசத்துல முதல் முறையா வென்றிருக்காங்க. ஓகே, அண்ட் ஜிடியும் அப்செட் பண்ணாங்க ஆர்ஆர். சோ அகைன் ஒன் அப்செட் நான் எதிர்பார்க்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ், உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சு சொல்றேன், பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருங்க. இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். மக்களை நீங்க வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு எங்களுக்கு காமெண்ட்ஸா சொல்லுங்க. அண்ட் மக்களுடைய குரல், பேசிக்கா அந்த ப்ரீவியஸ் கேம் எல்எஸ்ஜி ஜெயிக்க மாட்டாங்க, டிசி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒண்ணு கண்ணுன்னு ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாரு. சோ மக்களின் குரல்ல அவருடைய ப்ரெடிக்ஷன் எடுத்துடலாம். ஐயோ பேர் படிக்க முடியலையே. மிஸ்டர் ஹுசைன் பேர் வந்து I am Hussain. I am Delhi will win. முகமது ஹுசைன் நினைக்கிறேன், அதான் அவரோட பேர் நினைக்கிறேன். எஸ், டெல்லி will win அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேஜிக் with their batters அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, ஒரு மேஜிக்கல் பேட் எடுத்து வந்து well done முகமது ஹுசைன். ஃபேண்டாஸ்டிக். நீங்க தான் இந்த ப்ரெடிக்ஷன் கேம்ல எங்களுக்கு அகைன்ஸ்டா ஜெயிச்சிருக்கீங்க. சோ மக்களே, இந்த நாளுடைய போட்டியில உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு திட்டாம சொல்லுங்க. விராட் கோலி பத்தி நான் ஆர்ஆர், சரியா? நான் ஆர்ஆர், நீ பஞ்சாப். நான் ஆர்ஆர், நீ பஞ்சாப் தானே? ஐயோ, ஆர்ஆர் ஃபேன்ஸ் என்ன திட்டிர போறேன். ஆர்ஆர் ஃபேன்ஸ் என்ன திட்டற போறாங்க. விஷ்ணு சைடா ஏன் சைடா அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்ல கொடுங்க. விராட் கோலி பத்தி ஏதோ நாங்க தம்ப்நெயில் போட்டுட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கழுவி ஊத்துறீங்க. மச்சி, இந்த வாட்டி தம்ப்நெயில் நாங்க போட மாட்டோம்னு தம்ப்நெயில் போட்டுருவோமா இதுக்கு? இல்ல பரவாயில்ல. see உங்களுடைய இதுக்கு தம்ப்நெயில் கிடையாது. இந்த பதிவுக்கு தம்ப்நெயில் கிடையாது. ஓகே, எனக்கு ஓகே தான். நீங்க தம்ப்நெயில் போட்டது எனக்கு ஓகே தான். ஏன்னா உங்களோட தட் இஸ் யுவர் லவ் ஃபார் விராட் கோலி. எங்களுக்கும் நிறைய லவ் இருக்கு ஃபார் விராட் கோலி. நிறைய ரெஸ்பெக்டும் இருக்கு. இந்த ஷோலயே நாங்க வந்து அவரை எக்கச்சக்கமா பாராட்டி இருக்கோம். 100%. நீங்க பாத்தீங்கன்னா கதர்ன விராட் கோலி ஏன் அப்படின்னா, அது நாங்க வந்து அது கலாய்ச்சி நாங்க போடல. நிஜமாவே அவர் கதர்னா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் வந்து he was like crying from the inside அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பவுண்டரி லைன்ல அவர் பார்க்கும்பொழுது. அதனாலதான் நான் சொன்னேன். அண்ட் கதறது என்னன்னா, அவருடைய ஆர்சிபி டீம்மேட்ஸ் பார்த்து அவர் கதறாரு, ஏன்பா யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதைத்தான் நாங்க சொல்றோமே தவிர அவரை நாங்க கலாய்க்கல. ஆனா நீங்க வந்து உங்களுடைய இமோஷனலான உத்வேகமான காமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. I absolutely love the conversation. Bring it on. Yeah, bring it on. and உங்களுடைய prediction சொல்லுங்க. மக்களின் குரல்ல நாங்க வந்து எடுத்துக்கிறோம். என்ன விஷ்ணு? Absolutely, it's so much fun. Actually, it's so much fun. Thank you guys for watching Cricket Crazies. Thank you Vishnu. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். Bye. Thank you boss. Bye bye.